ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தாயின் அன்பு தன் குழந்தையை பராமரித்து கவனித்துக் கொள்ளுகிற அன்பு. ஆனால் தகப்பனுடைய அன்பு பிள்ளைகளை போஷிக்கும்படியாக கடுமையாக உழைக்கும் அன்பு. உலகத்தில் உள்ள எல்லா தகப்பன்மார்களை பார்க்கிலும் மிகுந்த அன்போடும் கர்சனையோடும் நம்மை பாதுகாக்கிற அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உங்களுக்கு ஆபத்து வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் அவற்றை அவர் தாங்கிக் கொள்ளுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சில தகப்பன்மார்கள் கூலி வேலை செய்து நாளெல்லாம் அவதிப்பட்டு பாரமான சுமைகளை சுமந்து கிடைக்கிற வருமானத்தில் பிள்ளைகளுக்கு உணவு அளிக்கிறார்கள். பிள்ளைகளை அதை புரிந்து கொண்டு தகப்பனுக்கு நன்றி செலுத்தாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு உணவளிப்பது தனது கடமை என்று தகப்பன் அறிவான். இயேசு தகப்பனை போல நம்மை போஷித்து பாதுகாப்பார். காட்டு பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் போஷித்து உணவளிக்கிறவர் உங்களையும் நிச்சயமாக போஷிப்பார். தேவ பிள்ளைகளை, அவர் உங்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தள்ளுவார். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அக்கிரமம், பாவம், வேதனை, துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகில் வாழுகிற உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் இறங்கி ஆசீர்வதித்து உமது வல்லமையை தரிப்பித்து பயங்கள் நீக்கி காத்துக் கொள்வதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது இரக்கத்தை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு உப்பாக ஒளியாக வாழ எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, சர்க்கரை நோயினால், இருதய நோயினால், கேன்சர் நோயினால், நுரையீரல் தொற்று நோயினால், கிட்னி பாதிக்கப்பட்டதினால், கல்லீரல் மற்றும் மூட்டுவலி, கால்வலி, கட்டிகளினால், வயிற்று பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சிகிச்சைகள், உதவிகள் கிடைக்கவும் உங்க குணமாக்கும் கருத்தினால் குணப்படுத்தவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமான சமாதானமான வாழ்க்கை வாழ ஆயுசின் வருஷங்களை கூட்டி தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பயங்கள் மத்தியில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு இரக்கம் செய்வீராக. உமது வல்லமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அனுதின தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்கள் அனுகூலம் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் உமக்காக ஊழியம் செய்யும் அனைவருக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தெய்வீக பாதுகாப்பும் கிருபையும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது நாம மகிமைக்கென்று ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யத்தக்கதாக தேவரீர் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.